ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் மன்னார் கோட்டையை தான் பார்க்க வந்துருக்கிறோம். இந்த கோட்டைக்கு வந்து நீங்கள் போக போகிறீங்கன்னு சொன்னால் மன்னார் டவுன்லேருந்தும் போகலாம். டவுன்லேருந்து போகிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோவை பாருங்கள். ரவுண்ட் அபவுட்டில் இருந்து மன்னார் பாலத்தை நோக்கி நீங்கள் போகிற போது பாலத்துக்கு ஏறாமலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கமாக ஒரு சின்ன ரோட் ஒன்று வரும். இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்க்கக்கூடியதாக இருக்கும். மன்னார் கோட்ஸ் இருக்கும். மன்னார் கோட்ஸுக்கு பக்கத்தால் தான் இந்த ரோட் போகும். அந்த ரோட்டால் நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோட்டைக்கு போயிடலாம். நீங்கள் மன்னாருக்கு வழியிலேருந்து மன்னாருக்கு வாரீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாலத்தில் வரும்போதே இந்த கோட்டையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே பாலத்தால் ஏறி இறங்கி உடனே உங்களோட வலது கை பக்கம் திரும்பினீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோட்டைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் வந்து ஒவ்வொரு நாளுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோட்டையை சுற்றி உள்ள கடலை பார்த்தீங்கன்னாலே உண்மையிலேயே நல்ல அழகாக இருக்குது. ஓகே, இப்போ நாம் இந்த கோட்டை பற்றின முழுமையான விவரத்தை வந்து பார்ப்போம். இந்த கோட்டை வந்து போர்த்துகேயரால் 1560ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1658ஆம் ஆண்டு ஒல்லாந்தர் அதை கைப்பற்றி, பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1696ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆங்கிலேயர் இந்த கோட்டையை கைப்பற்றி சுதந்திரத்துக்கு பின்னுக்கு வந்து இலங்கை அரசாங்கம் இந்த கோட்டையை பராமரிச்சுக்கொண்டு வருது. இப்போ நாம் இந்த கோட்டைக்குள்ளே போய் இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, போர்த்துகேயர் என்ன மாதிரி இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் நீளம் இருக்கும். 100 மீட்டர் நீளமாக இருக்குது இந்த கோட்டையில். ஒரு பக்கம் நீளம் போவண்ணாம அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோட்டையில் இந்த போகிற பாதையை விட்டு சுற்றி வர கடல் தான் இருக்குது. இந்தியாவில் நல்ல வியூ ஒன்று இருக்குது. மன்னார் பாலத்தோட பார்த்தீங்கன்னா தெரியும் சன்செட் ஒன்று வரப்போகுது. அதே மேலே கோட்டையிலேருந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் கோட்டைக்குள்ளே போக போகிறோம். கோட்டையில சுவரை பாருங்க. இதுதான் உண்மையிலேயே போர்த்துகேயரால் கட்டப்பட்ட அந்த கட்டிடம். இது வந்து அந்த முருகக்கல் பாறை அது போல் ஒரு கல்லால் தான் வச்சு கட்டியிருக்கிறாங்க. பிறகு இப்போ வந்து இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இலங்கை அரசாங்கத்தால் தான் வந்து இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மேலால் ஒரு பூச்சு மாதிரி பூசி இருக்கிறாங்க. இதுதான் போர்த்துகேயரால் கட்டப்பட்ட கோட்டையோட உண்மையான கல். ஆனால் சில இடங்களில் சொல்கிறாங்க இது கருங்கல்லால் கட்டப்பட்டன்னு சொல்லி. ஆனால் இது கருங்கல் இல்லை. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம். முதல்ல பாருங்கள், கோட்டையோட மதில கிட்டத்தட்ட ஒரு இதுகளெல்லாம் இந்த முருகற்கல் பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த பாறையால் தான் வந்து இது கட்டப்பட்டிருக்குது. 30 to 40 அடி உயரம் வரும். இந்த கோட்டையை பார்க்குறதுக்கு வந்து எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸும் இல்லை, டிக்கெட் ஒன்றும் இல்லை. யார் வேணும்னாலும் வந்து பார்க்கலாம் இந்த கோட்டையை. நாங்கள் கோட்டை முகாப்புக்கு போக போகிறோம். 1500ஆம் ஆண்டில் யாழ்ப்பாண ராசதானியோடு தான் இது சேர்ந்திருந்தது. இந்த கோட்டையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையான கோட்டை இது. கோட்டையோட கட்டுமானங்கள், அதாவது கொஞ்சம் கட்டு வேலைகள், புதுப்பித்தல் வேலைகள் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒர்க். இந்த கூரை உடைஞ்சிட்டு ஆனாலும் இப்போ புதுசாக செய்து கண்டிருக்கிறாங்க. தென்னை மரம் எல்லாம் உள்ள நிற்குது. தென்னை மரம் எல்லாம் போர்த்துகேயர் வைக்கல. பூச்சி வேலைகளெல்லாம் செய்து இந்த கோட்டையை வந்து புதுப்பிக்கிறாங்க. ஏறி போகிறதுக்கான பாதை நல்லாவே இருக்கு. வாவ்,
இந்த பூச்சி வேலைகள் எல்லாம் இப்போ நடந்திருக்குது. அப்படியே ஏறினா சன்செட்டை பாருங்க. அப்படியே இந்தியால திரும்பினா இதுதான் வந்து தூக்கு மேடை. போர்த்துகேயர் பயன்படுத்தின தூக்கு மேடை இதுதான். ஒரு பெல் ஷேப்பில் இருக்குது. இதுதான் தடியை கிரிய போட்டு தூங்க வச்சிருப்பாங்க. தூக்கு மடைன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கல்லுக்கு நடுவில் ஒரு ஓடு மாதிரி ஒரு செங்கல் பாணியிலான ஒரு தகட்டை வச்சு தான் பூசி இருக்கு கட்டி இருக்கிறாங்க. இடைவெளிக்குள்ள எல்லாம் செங்கல் மாதிரி இருக்குது. செங்கல் மாதிரி மெல்லிய தகடு மாதிரி. இதால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோட்டை அரண்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். காவல் வீரர்கள் நிற்கிறதுக்கு இந்த இடைவெளியெல்லாம், இந்த இடைவெளி, இதில் இடைவெளி இப்படியே இருக்குது. இந்த இடைவெளியில் ஏறி பார்ப்போம். ஆமாம், மேலெல்லாம் புல் வளர்ந்துருக்கு. கடல் வியூவை பாருங்கள். இந்த கோட்டையிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம அங்கால போயிட்டு பார்ப்போம் வேறு என்ன விஷயங்கள் இருக்கு இந்த கோட்டையிலன்னு சொல்லி. காவல் வீரர்கள் தங்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் தான் வச்சுக்கிறாங்க. இதில் இருந்து கோட்டையை பாதுகாப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அகழி மாதிரி ஒரு அகழி ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. இரண்டா எதிரிகள் வரும்போது ஈஸியாக இந்த கோட்டைக்குள்ளே வராத மாதிரி பாதுகாக்கிறதுக்காக இதை அமைச்சிருக்கிறாங்க. அங்கால போ. இது வந்து ஒரு மூலை. அப்படியே சுற்றி போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. கீழே நிலத்தை எல்லாம் பாருங்க. கோட்டையிற அகலத்தை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 8 அடி இருக்கும். இஞ்சால இந்த கட்டு வந்து இந்த ஒரு கட்டு வந்து இதோடன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு 7 அடி. 15 அடி அகலத்துக்கு இந்த கோட்டையிற சுவர் இருக்குது. 15 அடி வரும் இந்த கோட்டையிற சுவர். இதுகளெல்லாம் ஒவ்வொரு அறைகள் மாதிரி இருக்குது. இதை கீழே போயிட்டு பார்ப்போம். முதல் மேலே எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும். இந்த பாதையை பார்த்தீங்கன்னா வீரர்கள் நடந்து திரிகிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாதையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கோட்டையை சுற்றியே 4 பக்கமும் போர் வீரர்கள் போகக்கூடிய மாதிரி இதை அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சர்ச் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா செப்பல், இந்த பீடம்னு சொல்லி சொல்லுவாங்க, பலிப்பீடம்னு சொல்லி, அதுதான் அந்த தெரிகிறது. கீழே போயிட்டு இதை வடிவாக பார்ப்போம். இது ஒரு சர்ச் தானே, அவங்க ஒரு கோவில் மாதிரி இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் கணக்கு கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது. கீழே போயிட்டு பார்ப்போம். நாம் இந்த வாசிச்சோம். இந்த கோட்டையை சுற்றி பார்க்க போகிறோம். பார்ப்போம்.
இந்த கீழே எல்லாம் ஒவ்வொரு அறைகள் மாதிரி தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சுற்றியும் இதுக்குள்ள ஒரு ஏணியால் தான் அந்த இருக்குது, மூலையில் ஏணியால் தான் ஏறக்கூடிய மாதிரி இருக்குது. மேபி இது வந்து ஒரு தண்ணி சேமித்து வைக்கிறதுக்காக வச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏனெண்டா சுற்றி வர எந்த வித வழிகளும் இல்லை, சுற்றி வர இது அடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய சம் மாதிரி தான் இருக்குது. இது பெரிய சம், இதுக்குள்ளே தண்ணியை தேக்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேவையான. மேலே பார்த்தீங்கன்னா மூடி இருக்கிறாங்க. இறங்க பயமாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஏணி செட்டப் ஒன்று இருக்குது. இது ஒரு தண்ணியை சேமித்து வைக்கிற ஒரு டேங்க் மாதிரி தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய சம் கோட்டைக்குள்ள தண்ணியை சேமித்து வச்சுருப்பாங்க. இது கோட்டையில மூடி, இந்த சம்மட மூடி இருப்பாங்க, தூசி ஒன்றும் இல்லாத. கிட்டத்தட்ட இந்த சம்மட நீளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடிக்கு 15 அடின்ற மாதிரி தான் இருக்குது சைஸ். அவ்வளோ பெரிய ஆழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கிட்ட வரும். அப்படி ஒரு இடத்துல வந்து தண்ணியை சேமித்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது இதில் செட்டப். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கால இருந்த மாதிரி இந்தியாவில், அதாவது அங்கால திசையில், அது வடக்கு திசையில் இருந்த மாதிரி இந்தியாவில் தெற்கு திசையிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி காவல் வீரர்கள் இருக்கக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாலம் ஒரு வித்தியாசமாக தெரியும். இது வந்து அந்த அகழி சுவரை பாருங்கள், கோட்டை சுவரை பாருங்கள் எப்படி இருக்குங்க. இந்த தண்ணிக்குள்ளே வந்து ஒரு எதிரிகள் ஏறுறதுங்கிறது லேட்டான காரியம் இல்லை. அங்கால போ தெற்கு திசையில் காவலாளிகள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு காவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம். இங்கால போய் பார்ப்போம். இது வந்து 90ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து இந்த கோட்டையில் வந்து இலங்கை இராணுவம் இருந்தது. அவங்க தான் வந்து இந்த பனை தென்னை இதுகளெல்லாம் அவங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த வாழை மரம் அதுகளெல்லாம் அவங்க உருவாக்கினது தான். இந்த தகரம் போட்ட செட்டப் எல்லாம் வந்து அவர்களால் தான் வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். உள்ள ஒரு கிணறும் தெரியுது. கீழே போயிட்டு நம்ம கீழே பார்க்கும்போது அதுகளை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருந்து ஒரு வாழையிற குலை வந்து இதுக்கிட்ட வருது அப்படின்னா உயரத்தை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்கும்னு சொல்லி. இதுகள் எல்லாமே வந்து கட்டிடங்கள் தான். இது வித்தியாசமான ஒரு கட்டிடம் தான். இங்கால பாருங்க பப்பா மரம் இருக்குது. பப்பா மரம், முருங்கை எல்லாம் உள்ள வச்சுக்கிறாங்க. எல்லாமே வந்து இராணுவம் வச்சது தான். இது வந்து மேற்கு பக்கம் உள்ள இது காவல் வீரர்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து அந்த காவல் வீரர்கள் பார்க்குற அந்த செட்டப் வந்து உடையாமல் இருக்குது. மற்ற பக்கம் எல்லாம் உடைஞ்சிட்டு இந்த பக்கம் வந்து அது உடையே இல்லை. போயிட்டு பார்ப்போம். இதுக்குள்ளால தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சேஃப், எத்தனைகள் தாக்கவும் மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பக்கமும் வந்து இந்த அகழி இருக்குது. இங்கே பக்கம் பாருங்க.
இப்போ போ அடுத்த பக்கம் போ. பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் இருந்த மாதிரி இந்த மூலையிலேயும் ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட அது வந்து தண்ணியை தான் சேமித்து வைக்கிற ஒரு டேங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கால மூலையிலையும் இருக்குது, இங்கால மூலையிலையும் இருக்குது. அதுக்காக தான் இதை பயன்படுத்தியிருப்பாங்க. இங்காலையும் படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கால அங்கால வந்து காட்டும் பாருங்கள். அதே நேரம் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப் ஒன்று தெரியுது பாருங்கள். இந்த கோட்டையில் வர தண்ணி எல்லாமே ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி வருது வந்து எங்கேயோ கனெக்ட் ஆகுது. ஆனால் இதில் வந்து தண்ணி வடிகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த கம்பி இருக்குது, செட்டப் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம கிழக்கு திசையை நோக்கி போகிறோம். கோட்டையில் கிழக்கு பக்கத்தில் நோக்கி போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த எல்லா இடமுமே வந்து இந்த கோட்டையை சுற்றி உள்ள வந்து சின்ன சின்ன ரூம்கள் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இதாலையும் இறங்கி கீழே போகலாம், இதாலையும் இறங்கி கீழே போகிறீங்க. இது வந்து கிழக்கு பக்கம், கிழக்கு பக்கம் அதே மாதிரி காவல் வீரர்கள் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இந்த பக்கம் உடையாமல் இருக்குது. இதுலேயும் ஏறி பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ வந்து கட்டுறாங்க, கட்டி இந்த கோட்டையை கொஞ்சம் புனரமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வயரிங்கெல்லாம் செய்து மேபி இதை ஒரு பெரிய ஹோட்டல் ஆக்கினா நல்ல வருமானம் வரலாம் அரசாங்கத்துக்கு. வெளிநாட்டு அதாவது ஃபாரினர்ஸ் வந்து இதில் தங்க விரும்புவாங்க. ஏன்னா வந்து போர்த்துகேயர் காலத்து கோட்டையில் தங்கின மாதிரி ஒரு ஃபீல் உண்டு அவங்களுக்கு வரலாம். பக்கத்தில் கடல் இருக்குது, நல்ல வியூ ஒன்று கிடைக்கும் அவங்களுக்கு. சரி, இப்போ நாங்கள் கீழே போயிட்டு கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா இதுகளெல்லாம் திருப்பி பூச்சி பூசி பழைய காலத்து கோட்டை வடிவுக்கு கொண்டு வராங்க. இப்போ நம்ம கீழே இதுக்குள்ள இதெல்லாம் ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது. இந்த ரெண்டு சைடும் வந்து பெரிய சின்ன சின்ன ஹோல்கள் மாதிரி தான் இது இருக்குது. வேறு ஒரு வித்தியாசம் இல்லை. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இருட்டாக இருக்குது.
இது வந்து இந்த ஜெயிலாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தெரியல, உள்ளே போகலாம். நான் இருட்டாக இருக்குது, நாங்கள் போகலை, பயமாக வர இருக்குது. இதுவும் வந்து ஒரு கட்டிடம், ஒரு அறை. இது கூட எந்த விதமான இதுவும் இல்லை. அடுத்த ரூமுக்கு போகும். அடுத்த இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அவங்கள அந்த இதுக்குள்ளேயும் இல்லை. அடுத்ததான் வந்து பூட்டி இருக்குது இந்த கதவெல்லாம். இதுதான் வந்து போர்த்துகேயர் அந்த திருப்பலி ஒப்பல் கொடுத்த இடங்கள். அதாவது அவங்களோட ஒரு சர்ச் மாதிரி இது இருக்குது. இதில் ஒரு கல்வெட்டு முழுமையாக அழிஞ்சு போயிருக்குது. இது ஒரு கல்வெட்டு தான் நான் முழுமையாக அழிஞ்சு போயிருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மெமெண்டோ ஒன்று வச்சிருக்கிறாங்க. 1587. இந்த மெமெண்டோவை பார்த்தீங்கன்னா ஜெயோ டி மெலோ சம்பேயோ அவரோட ஒய்ஃபோட நினைவு சம்மந்தமாக இதை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்குது. இதை வச்சிருக்கிறது வந்து 1904ஆம் ஆண்டு வச்சிருக்கிறாங்க. பாப்போம் வங்காளம் என்ன இருக்குது. இதில் எல்லாம் ஏதோ எழுதி இருக்குது, ஒன்றுமா தெரியலை. அவங்களுடைய சின்னம் மாதிரி இருக்குது. இதில் ஒரு பறவை ஒன்று இருக்குது, அப்படி ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. இதில் 3 விஷயம் இருக்குது. அடுத்தது பறவைகள். அப்படியே இங்கே ஒரு எலும்புக்கூடு ஒன்று இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இதில் ஒரு எலும்புக்கூடு மாதிரி ஒரு உருவம் ஒன்று இருக்குது. பறவை, கோட்டை, அங்கால 3 பறவை இருக்குது. இங்கால ஒரு கோட்டை, பிறகு 3 பறவை, 3 வட்டமாக ஏதோ இருக்குது. ஒரு நெற்கதிர் 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இது அர்த்தம் என்னன்னு தெரியல. இங்கால ஒரு நற்கர்ண பீடம் அப்படி ஏதோ ஒரு செட்டப் கொண்டு வச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெமெண்டோ ஒன்று வச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து அவங்களோட செப்பல்ன்னு சொல்கிறது போல் இருக்கணும். இந்த பீடம் இதில் தான் வந்து அந்த திருப்பலி ஒப்பு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல்லுகளை எல்லாம் பாருங்களா, அப்படியே இருக்கு, தெரியுது. கீழே ஏதோ ஒரு அடையாள சின்னம் ஒன்று இருக்குது. இது வந்து போர்த்துகேயர் சின்னங்களாக தான் இருக்கும். கீழே ஏதோ அடிச்சிருக்குது. இது வந்து இங்கிலீஷ் இல்லை, வேற ஒரு மொழியில தான் வந்து இது அடிச்சிருக்குது. இந்த கல்வெட்டுகள் எல்லாம் இலங்கையில வரலாற்றை குறிக்கிறதால இதுகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுலேயும் ஒரு மெமெண்டோ கொண்டு வச்சிருக்கிறாங்க. இதுலேயும் ஒரு கல்வெட்டு கொண்டு வச்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த கோட்டை சம்பந்தமாக இந்த கோட்டைக்குள்ளே அங்கங்கே காணப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே வந்து இந்த ரூமில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
இங்கால பக்கம் இருக்கிற மாதிரி இந்த கோட்டைக்குள்ள ஒரு கட்டிடம் ஒன்று சுற்றி வர இருக்குது. அதில் தான் வந்து வீரர்களும் போர்த்துகீர தளபதிகளும் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்ற 2 பக்கத்துலேயும் இப்போவும் வந்து பாதுகாப்பு படையினர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒருக்கா ஏறி அந்த சன்செட் எப்படி இருக்குன்னு சொல்லி, சன்செட் ஆகிட்டோ தெரியல, ஒருக்கா பார்த்து போட்டு வீடியோவை முடிப்போம். பார்த்திங்கன்னா போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், அதுக்கு பிறகு இலங்கை இராணுவம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 வித்தியாசமான ஒரு படையணிகள் இந்த கோட்டையில் வந்து தங்கி இருந்து தங்களை பாதுகாத்ததோட எதிரிகளோட யுத்தம் புரிஞ்சிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கோட்டை வந்து கடந்த ஒரு 2 வருடங்களாக தான் வந்து மக்கள் பார்வையிடுறதுக்கு அனுமதிச்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்த கோட்டையை வந்து கொஞ்சம் திருத்த வேலைகள் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் திருத்த வேலைகள் செய்கிறாங்க. இந்த கோட்டையில் செய்து இதை இன்னும் கொஞ்சம் வடிவமைக்க போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் அழகாக்க போகிறாங்க இந்த கோட்டையை. இப்போவே இந்த கோட்டை பார்க்குறதுக்கு பிரமிப்புகள் நிறைந்த ஒரு கோட்டையாக தான் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் வந்து குடிசை வீடுகளில் இருந்த நேரங்களில் இந்த கோட்டை வந்து எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும்னு சொல்லி எண்ணி பார்க்கவே இயலாத மாதிரி தான் இருக்குது. மிகவும் ஒரு சிறந்த முறையில் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோட்டையை கட்டுறனாலே கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் போயிருக்கும்னு சொல்லி தெரியலை. கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் எடுத்திருக்கும். என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு மதில் சுவர்களும் வந்து ஒரு 15-20 அடியில் வந்து இந்த சுவர்களை அமைச்சிருக்கிறாங்க. எனவே நீங்கள் மன்னாருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் என்ன பார்க்கலாம்னு சொல்லி யோசிங்க. அதில் வந்து உங்களுக்கு கனதூரம் எல்லாம் போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. மன்னார் டவுனில் இருந்து ஒரு 200-300 மீட்டரில் தான் இந்த கோட்டை அமைஞ்சிருக்குது. அப்போ இதை பாருங்கள், வந்து கணக்கு நேரமெல்லாம் போக தேவையில்லை. உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் காணும் இந்த கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலங்கையில் இருக்கிற சுற்றி பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைந்த இடங்களை எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து வீடியோ மூலமாக தர இருக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.